அடிக்கிற வெயிலில் வேலை பார்க்கவே தோணல. அதுலேயும் எப்படா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இருக்கிற நேரத்தை எப்படிடா ஃபோன் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குமே க்ரியேட் ஆகுது. இருந்தாலும் இப்படி இருக்கிற வெயிலில் கொஞ்சம் சில்லுன்னு ஃப்ரீயாக ஹாயாக இந்த வேலைகளெல்லாம் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். இதில் என்ன ஸ்பெஷல் விஷயம் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. வேலையையும் ஒரு வேலையாக இல்லாமல் ஹாயாக அது ஒரு டைம் பாஸாக எப்படி பண்ணலாங்கிறத தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம போர்ட்டிகோவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறேன், அதை எப்படி ஹாப்பியாக பண்ணுறேங்கிறத அப்படியே ரன்னிங்கில் பார்க்கலாம். முதல்ல இந்த டேபிளில் எவ்வளோ எண்ணெய் சிந்து இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ எண்ணெய் ஆயில் பீஸுக்கு அவ்வளோ இருந்துச்சு. இந்த ஆயில் பீஸுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிச்சன் ஃபோம் கிளீனர். இந்த ஃபோம் கிளீனர் ஆயில் பீஸுக்கு, அதாவது எக்ஸாஸ்டர் ஃபேனு, அதுக்கப்புறமா சிம்னி, இந்த மாதிரி இடங்கள்லாம் ஆயில் பீஸுக்கு நிறைய இருக்கும் இல்லையா, அதில் போட்டு தேய்க்க முடியாது. அப்படியே தேய்ச்சாலுமே ஸ்க்ரப்பரில் ஒரு மாதிரி ஆயிரும்ல, அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த ஃபோம் கிளீனர் யூஸ் பண்ணலாம். நான் வீடியோவை ஸ்பீடாக ரன் பண்ணுறதுனால நான் வேகமாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடன் ஆயில் பீஸுக்கு எல்லாமே போயிடுச்சு. விளக்குக்குமே இந்த மாதிரி ஃபோம் கிளீனரை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது ரீசெண்டாக இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டோட வேலை அப்படின்னா வீட்டில் 4 பேரோ 5 பேரோ இருப்போம். 5 பேர் வேலையை ஒருத்தர் பார்க்குறதுக்கும் 5 பேர் வேலையை அந்த 5 பேரும் பகிர்ந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நிறைய வீட்டில் அம்மாக்கள் தான் முழுக்க வேலைகள் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் கொஞ்சம் நமக்கு தேவைப்படுற டூலோ அப்படி இல்லைன்னா இந்த எக்யூப்மெண்ட்டோ அப்படியும் இல்லைன்னா இந்த மாதிரி க்ளீனர் ஏதாவது வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டே கொஞ்சம் ஸ்பெஷல் டேவாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதனால் கைக்கு எரிச்சலோ இரிட்டேஷனோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வரதில்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆயில் பீஸுக்கு இந்த அளவுக்கு போகுன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம விநாயகர் இருக்காங்க இல்லையா, இவங்க மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தோன்னா, ஏன்னா கொஞ்சம் ஆயில் பீஸுக்கெலாம் இருக்குமேன்னு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிடலான்னு பண்ணேன். அதுக்கு முதல்ல டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக விநாயகர் மேலே சும்மா ஒரு ட்ராப் மட்டும் விட்டு பார்த்தேன். அது ஒன்றும் அந்த பெயிண்ட் ஒர்க்கெலாம் போகலை. ஸோ பெட்டராக இருக்குது. இதோட பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க, மிஸ்டர் பீன், அதுதான் அதோட நேமு. மிஸ்டர் பீன் கிச்சன் ஃபோம் கிளீனர் அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா கிடைக்கும். ஆஃப்லைனில் கிடைக்கிறதில்ல. தேவைப்பட்டால் சொல்லுங்கள், டேக் ப்ராடக்டில் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம விநாயகரை பற்றி கேட்டிருந்தீங்க. பர்டிகுலராக இந்த விநாயகரை கேட்டிருந்தீங்க. இந்த விநாயகர் எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ விலை, என்ன மெட்டீரியல், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுவீங்க, எப்படி அபிஷேகம் பண்ணுவீங்கன்னு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இந்த விநாயகருக்கு வாரத்தில் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சீயக்காய் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவேன். பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா சீயக்காய் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். இப்போது மிஸ்டர் பீன் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இவர் ஃபேட் ஆவாரா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபேட்லாம் ஆகிறது இல்லை. வெயிலில் வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. வெயிலில் தாராளமாக வைக்கலாம். அதுக்கப்புறம் அபிஷேகம் எப்போ பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போதே பால் பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை தீபாரதனை காட்ட மாட்டேன், அந்த ஈரத்தோடு வைக்க மாட்டேன். நல்லா பால் ஊற்றி அபிஷேகம் பண்ண கையோடு தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டு நல்லா தொடச்சி வெயில் கிடையாது, அந்த டேபிள் மேலே காய வச்சுருவேன். காய வச்ச கையோடு அதுக்கப்புறமா ஃப்ரீயாக நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணி நார்மலாக நம்ம எப்பயும் பூஜை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பூஜை பண்ணிடுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விநாயகரோட மெட்டீரியல் என்னன்னு கேட்டிருந்தீங்க. மார்பிள் டஸ்ட்டு தான். தாராளமாக நீங்கள் வெயிலில் வைக்கலாம். விலை என்னன்னு கேட்டிருந்தீங்க. விலை 4100 அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன். 1.5 அடி இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவர், ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த மாதிரி சிலைகள்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது மதுரை குணத்தூர் சத்திரமில் தான் வாங்கினேன். நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில், அதுக்கப்புறமா சென்னை பீச் லாஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்க் இருக்கும் இல்லையா, அந்த பார்க் ஸ்டேஷனில் கன்னியாகுமரி சைடு இல்லை திருச்செந்தூர் சைடெலாம் இருக்கீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்தில் சில கடைகளில், இப்போ சென்னையிலே பல்லாவரம் சந்தையிலலாம் நிறைய இடங்களில் இந்த மாதிரி புது பொருட்கள் வச்சே விற்கிறாங்க. அந்த மாதிரி மொத்த கடைகளில் வாங்கி பாருங்கள். அதே மாதிரி எத்தனை பொருள் வாங்கினாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா, க்ளீன் பண்ண முடியுமா, அதே மாதிரி கவனிக்க முடியுமா, அவங்களுக்கு நெய்வேத்தியம் வைக்க முடியுமா, இல்லை விளக்கு ஒன்றாவது ஏற்ற முடியுமான்னு பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் ஒரு டவுட்டு கேட்குறீங்க, இப்போது நிறைய சிலைகள் இருந்தால் ஒவ்வொரு சிலைகளுக்கும் தனித்தனியாக நெய்வேத்தியம் வைக்கணுமா, இல்லை ஒவ்வொரு விளக்குக்கும் தனித்தனியாக நெய்வேத்தியம் வைக்கணுமான்னு. அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டிகோலே 3 இடத்துல சிலைகள் வச்சுருக்கேன்.
அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஹாலில் மகாலட்சுமி தேவி வச்சுருக்கேன். பூஜை ரூமில் நிறைய சிலைகள். அதே மாதிரி கிச்சனில் பெட்ரூம் தவிர்த்து நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு தெய்வ சிலையோ விளக்கோ இருக்க தான் செய்யுது. எல்லா இடத்துலையும் நெய்வேத்தியம் வைக்க மாட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்படி வச்சுருக்கேன். பட் என்னென்னா நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா நம்ம வைக்கிற நெய்வேத்தியம் என்ன ஆகுனா மறந்துடுவோம், இல்லை காலையில் வச்சு ஈவினிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை பகிர்ந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். வீட்டில் உள்ளவங்க கரெக்டாக அந்த டைமிங்க்கு இருக்க மாட்டாங்க. ஆடு மாடுகளுக்கு போடலான்னா எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன உருண்டை கூட நம்ம வீட்டில் சாப்பிடாம கீழே தூக்கி போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால் என்னென்னா பிரதானமாக ஒரு இடத்துல, அதாவது பூஜை ரூம் அப்படி இல்லைன்னா நம்ம கிச்சன், அந்த மாதிரி பிரதானமாக ஒரு இடத்துல நெய்வேத்தியம் வைங்க. கிச்சனில் நெய்வேத்தியம் வைக்கணும்னா சிலைகள் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. கிச்சனே அன்னபூர்ணி தாயாருக்கு சமம் அப்படின்னு தான். அன்னபூர்ணி தாயார் வேறு, கிச்சன் வேறு, எனக்கு தெரியல. 2 பேரும் ஒன்றா தான் நான் பாவிக்கிறேன். அதனால் நீங்கள் 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல, முக்கியமாக சொல்லணுன்னா பூஜை ரூமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாவது குழந்தைங்களுக்கோ கணவருக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ பகிர்ந்து கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு, ஆடு மாடுகளுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு எறும்பாக கூட இருக்கட்டுமே, மற்ற ஜீவராசிகளுக்கு கொஞ்சம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா வச்ச நெய்வேத்தியம் ஞாபகமே இல்லாமல் நம்ம இருக்கிறது, இந்த மாதிரி சில மாற்றி மாற்றி இடத்துல வைக்கிறது, நிறைய இடங்களில் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு வைக்கிறதுனால உணவும் வேஸ்ட்டாக போகும், அந்த ஞாபகார்த்தமும் நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால் அளவாக ஒரு இடத்துல வச்சு நம்மளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எந்த பொருளை க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லை எந்த இடத்த க்ளீன் பண்ணாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைகள், கிச்சன் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், வீடை பெருக்கிறதா இருக்கட்டும், துடைக்கிறதா இருக்கட்டும், துணி காய போடுறது, துணி துவைக்கிறது, இப்படி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு, இப்போ நான் பார்த்திங்கன்னா வீட்டோட ஆஸ் யூஷுவல் ஒர்க் எல்லாமே 9 மணிக்கு முடிச்சிடுவேன். அதுலேயும் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஃப்ரீ ஆகிட்டு 10 மணி வரைக்கும் சும்மா தான் இருப்பேன். 10 மணிக்கு மேலே இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 11 மணிக்கு உள்ளே முடிப்பேன். அதுவுமே ஆடி அசைஞ்சு அப்படியே ஷோவாக பண்ணுவோன்னு சொல்லுவேன்ல, எனக்கு இது ஜாலியாக இருக்கும். எனக்கு என்னென்னா இந்த மாதிரி காத்தோட்டமாக வெளியில் தான் செய்கிறேன் இல்லையா இந்த வேலைகள்லாம், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு பக்கம் ஏதாவது ஒரு சேனலை யூடியூப்பில் வீடியோவை பார்த்துக்கிட்டு செய்ய மாட்டேன், கேட்டுக்கிட்டே செய்கிறனால விளம்பரம் வந்தாலும் அது பாட்டை ஓடட்டும்னு போய் டச் பண்ணுறோன்னு வைங்களேன், கீழே ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்க்கணுன்னு தோணும். அதனால் இந்த மாதிரி சில வேலைகள்லாம் இல்லாமல் அழகாக ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே ஒரு பக்கம் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி ரிஸ்க் எடுத்து எதுவுமே பண்ணாதீங்க. இது எனக்கு என்ஜாயாக இருக்கிறதுனால தான் பண்ணுறேனே தவிர்த்து, மற்றபடி இதில் 1% ரிஸ்க் இருக்குனாலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுருவேன். அந்த மாதிரி இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா ஸ்கிப் பண்ணிருங்கிற, அது என்னோடய வீடியோவாகவே இருந்தாலும் சரி, ரிஸ்க்கு எடுத்து எந்த வேலைகளையும் செய்யாதீங்க. ஏன்னா நமக்கு ஒன்றுன்னா நம்ம மட்டும்தான் பார்க்கணும். நம்ம கை கால் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் கணவராக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளை பார்க்க முடியும். நம்ம மற்றவங்கள பார்த்துருவோம், பட் மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நின்றுக்கிட்டே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு யோசித்தேன். ஆனால் எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது, கால் வலி தாங்க முடியலன்ட்டு அப்படியே ஈரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உட்கார ஆரம்பித்தாச்சு. இருந்தாலும் உட்காந்து வேலை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா சொகுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நிறைய சகோதரிகள் என்னை பாராட்டியிருக்கீங்க, டீச் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்லியிருக்கீங்க. என்னோடய ப்ளஸ் அண்ட் மைனஸ், உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸையும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு சில சகோதரிகள் இதெல்லாம் வேலை இல்லாதவங்க பண்ணுறது, ஃப்ரீயாக இருக்கிறவங்க பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த கேஸ் ஸ்டவ்வில் கோலம் போடுறதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நானும் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு 7 மணி 8 மணிக்கு வந்த காலங்கள் இருக்குது. வீட்டு மளிகை பொருட்கள்லேருந்து ஜாமான்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்து இவ்வளவு ஏன் இதை விட அதிகமாகவே பூஜை பண்ணியிருக்கேன். அதனால் வார்த்தைகளால் ஒருத்தரை எளிமையாக காயப்படுத்திடலாம். ஆனால் அவங்களோட நிலைக்கு நம்மளால் வர முடியுமா, அவங்க பார்க்குற வேலைகளை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நான் தான் பெரிய ஆள், நான் தான் இவ்வளோ வேலை பார்க்குறேன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் எளிமையாக சொல்கிறீங்க இல்லையா, அதுக்காக சொல்ல வேண்டிய காரணத்துக்காக சொல்லியிருக்கேன். சரி, அவங்கள விடுங்க, அவங்களாம் வேறு ட்ராக், நம்மளாம் அவங்கள
நினைக்கவும் கூடாது, அவங்களோட இடத்துக்கு நம்ம இறங்கவும் கூடாது இல்லையா? ஏன்னா நம்மளோட எண்ணம் என்ன, அடுத்த பெண்கள் நம்மளை விட இன்னும் நிறைய பெண்கள் வளரணுங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கோம். அவங்கள மாதிரி கீழே இறங்கி யோசிக்கவும் கூடாது. அடுத்ததாக இந்த உருளி எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த உருளி பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன், ஆஃபரில் வாங்கியிருந்தேன். 550 ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த உருளி லீக் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லீக் ஆகுறதில்ல. ரீசன் என்னென்னா இது திக்கான மெட்டீரியல். நல்லா மண் கலவை பார்த்திங்கன்னா திக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கடாய் பானையெல்லாம் வாங்குகிறோன்னா அது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். இது நல்லா திக்காக இருக்கிறதுனாலையோ என்னவோ லீக் ஆகிறதில்ல. அப்படியே நம்ம கார்டனை பார்த்துடலாம். நம்ம கார்டன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டீட்டெயிலாலாம் காட்டலை. கார்டனில் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் காட்டுறேன். கார்டன் வச்சுருந்தா நிறைய வேலைகள் இருக்குமோ அப்படிலாம் நிறைய பேர் யோசிக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம வைக்கிற பொருட்களை பொறுத்து, அந்த தொட்டிகளை பொறுத்து, அதுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து நம்ம கீழே சிந்தாமல் எப்படி வச்சுக்கலாம், இல்லை கார்டனை எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணலாங்கிறத பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன். நானுமே கார்டனில் நிறைய சேஞ்சஸ் பண்ணணுன்ட்டு இருக்கேன். நிறைய சேஞ்சஸ்னால் நிறைய பொருட்கள் வாங்கி வைக்கிறதில்ல, க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஏன்னா தம்பி 10th போயிட்டான். அதே மாதிரி டைமிங் ஃபுல்லாகவே ஸ்கூல் டைமிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் ஒரு பிஸி டேவாகவே இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா பாப்பாவுமே சேம் 9th படிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பிஸியாகவே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மட்டும் இல்லை, தொடர்ந்து இனிமேல் எப்படிலாம் வீட்டை மேனேஜ் பண்ணலாம், டைம் சேவ் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் நிறைய பேர் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கொடுங்க, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுங்க, டின்னர் ரெசிபி கொடுங்க, இப்படிலாம் நிறைய கேட்குறீங்க. அதை பற்றியுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என் பசங்களுக்கு எப்படி எப்படிலாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றியும் கொடுக்குறேன். 10th குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியுமே கொடுக்குறேன். ஏன்னா ப்ரீ பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம், பேரண்ட்டுக்கும் முக்கியம், குழந்தைங்களுக்கும் முக்கியம். அதனால் அதை பற்றியுமே அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்கனைஸில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு இடத்த அழுக்காக்கிட்டு அடுத்த இடத்த க்ளீன் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் இந்த போர்ட்டிக்கோ க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பொருள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது லிக்விடு, வாஷிங் லிக்விடு, இந்த மாதிரி நிறைய தேவைப்பட்டுச்சு. அப்படி தேவைப்படும் போது அந்த லிக்விடை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம், இதை அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிருவேன். கையோடு அதை எடுத்து அந்தந்த இடத்துல செட்டில் பண்ணிடணும். இப்போது ஃபோம் ஸ்ப்ரே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபோம் ஸ்ப்ரேலேருந்து நிறைய லிக்விட்லாம் இதுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த எப்படின்னா இந்த போர்ட்டிக்கோட தரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்பட்டுச்சுன்னு ஃபுல்லாக எடுத்து இந்த பக்கெட்டில் இருந்து, இந்த டேபிளில் இருந்து, அதுக்கப்புறம் தண்ணி டியூபு வரைக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் கையோடு அந்த தொடப்பம் முதற்கொண்டு எல்லாத்தையும் அப்பப்போ நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீடு நீட்டாக பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறமா இன்னொரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். இந்த வாட்டர் டியூப்லாம் இருக்குது இல்லையா, அந்த டியூபெல்லாம் நம்ம தண்ணி தோட்டத்துக்கு விட்டுட்டு அப்படியே போட்டுருவோம்ல, அதுக்காக நான் ரொம்ப நாள் தேடி பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இது. பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இந்த டியூப்பு வந்து கீழே கிடக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதுக்கு எஸ்கோக்கிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ராடக்டை வாங்கிட்டு ரொம்ப ரேட்டு கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இதில் 2 ஆணி கொடுத்து அதில் ஹேங் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் சும்மா ஏற்கனவே ஆணி இருந்த இடத்துல அப்படியே ஹேங் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. கீழே வந்து கசகசன்னு இல்லாத அளவுக்கு பார்க்க நீட்டாக இருக்குது. இப்போ தான் நம்ம போர்ட்டிக்கோ, ஏன்னா கார்டன் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். கார்டன் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒன்று ஒரு பக்கம் மண்மூட்டை இருக்கும், அதுக்கப்புறம் கொக்கோ பிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 டியூபு கிடக்கும், 2 பக்கெட் கிடக்கும், 4-5 ஜக்கு இருக்கும். இந்த மாதிரி என்னதான் தோட்டத்தை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கும். அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல செட்டில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கார்டன் கிளம்ஸியாக இல்லாமல் பார்க்குறதுக்கு உண்மையான நந்தவனம் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க இந்த இடம் எனக்கு நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. டெய்லி இந்த இடத்துல டியூபாக இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸுங்கிறது அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கணும். செகண்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா பொருள் வாங்குறதா இருக்கட்டும், அதை ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டிக்கோ ஃபுல்லாக அலசி விட்டுட்டோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவே அலசினதோடு மட்டும் இல்லாமல் லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்னா அங்கங்கே உப்பு கரை பிடிக்காமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குன்றதுக்காக டெய்லியும் இந்த மாதிரி டெய்லி இல்லை, எப்பப்போல்லாம் அலசுறனோ அப்பப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணுறது உண்டு.
அதே மாதிரி இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் போக, தம்பி கல்யாணம் பார்க்க இந்த மாதிரி இருந்தனால நம்ம போர்ட்டிகோவெல்லாம் நல்லா நீட்டாக அலசிலாம் விட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. மிஞ்சி போனால் இந்த ஒரு மாதத்தில் 4-5 தடவை தான் அலசி விட்டு நல்லா ஃபுல்லாக வந்து ஒரு 10 நாள் கோலம் போட்டிருப்பேன். அதுக்கு மேலே கோலம் போடல. சரியாகவே கோலம் போடாத மாதிரி இருக்குது. போர்ட்டிகோலம் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியிலையுமே கோலம் சரியாக போடாத மாதிரி தான் இருக்குது. இனிமேல் தொடர்ந்து கோலம் போடணும். ஆனால் இனிமேல் அலசி விட வேண்டாம், வாரத்துக்கு ஒரு தடவை அலசினா போதும், டெய்லி தொடச்சி விட்டுறலான்னு பார்க்குறேன். மாப் பண்ணாலே அந்த உப்பு கரைகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி டெய்லி அலசாமல் மாப் பண்ணி விட்டுட்டாலே ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிருது. நல்லா ஃப்ரீயாக உட்கார வேலை பார்க்க அந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா செப்பல் போட்டுட்டு உள்ளே வந்தாலோ இல்லை சும்மா நடந்தாலோ ஒரு மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக கரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு இனிமேல் இப்படி ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். அப்புறம் நம்ம விநாயகர் நல்லா குப்புறப்படுத்தி தூங்குகிற குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த இங்கு இடுக்கலெல்லாம் இருக்கிற அந்த தண்ணி ஃபுல்லாகவே சொட்டிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்க நல்லா இருக்கும், நீட்டாக இருக்குன்றதுக்காக தான் அப்படி குப்புற படுக்க போட்டிருக்கேன். எப்பயுமே அப்படி தான் அடியில் ஒரு கிளாத் வச்சு அந்த மாதிரி செட்டில் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நான் வேலைலாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே விநாயகர் நீட்டாக விநாயகர் உடம்புல உள்ள எல்லா தண்ணியுமே சொட்ட ஆரம்பிச்சிடும். நம்மளும் அடுத்தடுத்த வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிடலான்னு தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள், இன்னமுமே நம்ம போர்ட்டிகோ நல்லா நீட்டாக இருக்குது. அடுத்து பூஜை பண்ணும்போது இன்னும் அழகாகவே இருக்கும். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் எப்படி ஹாயாக ஃப்ரீயாக வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.